முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல். நிதி அமைச்சர் மரிய வில்சன் தமிழ்நாடு அரசின் 2026-2027 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் பெயரை குறிப்பிட்டு பட்ஜெட்டை வாசிக்க தொடங்கினார் நிதி அமைச்சர் மரிய வில்சன். தாவேக ஆட்சிக்கு வந்த 3 மாதங்களில் பல்வேறு சாதனைகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நமது அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த குறுகிய காலத்திலேயே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் பல துறைகளில் கணிசமான முன்னேற்றங்களும் மக்களின் நம்பிக்கையும் பிரதிபலிக்கும் பல முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி என்பது ஒரு கட்சியின் தனிப்பட்ட வெற்றி அல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் வெற்றி. அது மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கான கூடுதல் சிறப்பு கட்டணத்தை அரசு அண்மையில் விதித்துள்ளது. இதன் மூலம் அரசுக்கு ஒரு ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வரை வரவு எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் சரக்கு மற்றும் சேவை வரிகளில் நேரடியாக தொடர்புற்ற ஃபேஸ்லெஸ் மதிப்பீடு, பதிவுத்துறையில் நேரடி தொடர்பு, ஃபேஸ்லெஸ் பத்திரப்பதிவு, சுரங்க நடவடிக்கைகள் கண்காணிப்பு, முடிவான எண்ட் டு எண்ட் கம்ப்யூட்டரைசேஷன், தகவல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பல முன்னெடுப்புகள் அரசு எடுத்து வருகிறது. இதன் மூலம் அரசுக்கு கூடுதலாக கிடைக்கும் வருவாய் ஏறத்தாழ 15,000 கோடி ரூபாய் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் மக்கள் புரட்சியை நிகழ்த்தி காட்டி ஜனநாயகனாக பேரவையில் முதல்வர் விஜய் அமர்ந்திருப்பதாக நிதி அமைச்சர் பேச்சு. முதல்வர் விஜய் ஒவ்வொரு குடும்பத்தின் உயிராக திகழ்கிறார் என்றும் பெருமிதம். செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்க 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் குழந்தையின் பிறப்பு கொண்டாடும் வகையிலும் தாயாக ஆளும் பிறகு அடையும் மகிழ்ச்சியும் முக்கியத்துவத்தை போற்றும் வகையில் தாய்மாமன் அன்பளிப்பாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் பள்ளிக் கல்வித்துறைக்கு 44,527 கோடி ஒதுக்கீடு. வெற்றி மடிக்கணினி திட்டத்திற்கு 2,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அறிவிப்பு. தன்னை உயிராக நேசிக்கும் ஜென்சி தலைமுறை தலைசிறந்த தலைமுறையாக வளர்த்தெடுக்கும் வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதன் வெளிப்பாடே இந்த மேம்படுத்தப்பட்ட செயல் திட்டம். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இத்திட்டம் கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும். பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் திட்டத்திற்கு பட்ஜெட்டில் 277 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 5,32,000 மாணவர்களுக்கு ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் வசதியுடன் நவீன சைக்கிள் வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 2026-27 கல்வி ஆண்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் சுமார் 5.32 லட்சம் ஜென்சி இளம் தலைமுறை மாணவர்களுக்கு 277 கோடி ரூபாய் மதிப்பீடில் ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதிகளுடன் கூடிய நவீன பிராண்டட் சைக்கிள்ஸ் வழங்கப்பட உள்ளது. 10,000 அரசு பள்ளிகளில் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தை செயல்படுத்த பட்ஜெட்டில் 139 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இத்திட்டத்தின் கீழ் தூய்மை பணிகள், கழிவறை பராமரிப்பு, பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அறிவிப்பு. மற்றும் பாதுகாப்பு சேவைகள் வழங்குவதற்கான ஒருங்கிணைத்து நடைமுறை இல்லாத நிலையில் கருத்தில் கொண்டு சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தினை அரசு செயல்படுத்த உள்ளது.
இத்திட்டத்தின் கீழ் தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் வசதிகள் மற்றும் கழிப்பறைகள் பராமரிப்பு மற்றும் ஸ்கூல் கேம்பஸ்களுக்கு 24 மணி நேரம் பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும். இதன் மூலம் நமது சூப்பர் சிஎம் ஆட்சியில் சூப்பர் சேஃப்டி, சூப்பர் ஸ்டூடெண்ட் மற்றும் சூப்பர் கேம்பஸ் உறுதி செய்யப்படும். முதற்கட்டமாக 10,000 பள்ளிகள் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 139 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்க பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. இப்பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை உணவு, தங்குமிடம், சீருடை, பாடப்புத்தகங்களை விலையில்லாமல் வழங்க 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்து வரக்கூடிய கல்வி திறன் மிக்க மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் நோக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள், மாடர்ன் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸை பள்ளிகளை நமது அரசு அமைக்கும். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பயிலும் இந்த பள்ளிகளின் கல்வி, உணவு, தங்குயிடம், பாடப்புத்தகங்கள் மற்றும் யூனிஃபார்ம்ஸ் அவர்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்படும். இந்த பள்ளிகளின் உட்கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்திற்கு பட்ஜெட்டில் 710 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 15,414 பள்ளிகளில் 15,14,000 மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அறிவிப்பு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் வைத்து பெருந்தலைவருக்கு பெருமை சேர்த்துள்ளார். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இத்திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரிவுபடுத்தியுள்ளார். தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் திங்கள் 17ஆம் நாள் முதல் செயல்படுத்தப்பட உள்ள இத்திட்டத்தின் மூலம் கூடுதலாக 15,414 பள்ளிகளில் பயிலும் 15.14 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர். இத்திட்டத்திற்காக திருத்த வரவு செலவு மதிப்பீடுகளில் 710 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பள்ளிக்கல்வியின் பாடத்திட்டத்தை மறுசீரமைக்க பட்ஜெட்டில் 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அனுபவ ஆய்வு அடிப்படையில் எதிர்கால தலைமுறையினருக்கான திறன் சார்ந்த முழுமையான கல்வியாக பாடத்திட்டத்தை மாற்றியமைப்பது கட்டாயம் என்று மரிய வில்சன் உறுதி. உயர்கல்வித்துறைக்கு தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மதுரையில் 300 மாணவர்களின் சேர்க்கையுடன் சிறப்பு அரசு சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2027-28 கல்வி ஆண்டில் மதுரையில் சீர்மிகு சட்டப்பள்ளி தரத்தில் மேம்பட்ட சட்டக்கல்வி வழங்க சிறப்பு அரசு சட்டக்கல்லூரி 300 மாணவர்களின் சேர்க்கையுடன் தொடங்கப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளது. தமிழகத்திற்கு நீட் விலக்கு பெற மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்றும் நிதியமைச்சர் மரிய வில்சன் உறுதி. தமிழ்நாட்டு நீட் தேர்வினை கடுமையாக எதிர்க்கிறது. நீட் தேர்வில் தேசிய அளவில் நடைபெற்று பல்வேறு குளறுபடிகள் மற்றும் வினைத்தாள் கசிவு ஆகியவை எதிர்கால தலைமுறையினை உயர்கல்வி வாய்ப்பினை பெரிதும் பாதிக்கின்றன. எனவே நீட் தேர்வு முறையான நடவடிக்கை ரத்து செய்து முந்தைய முறையான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் அடிப்படையில் மருத்துவ கல்விக்கான சேர்க்கை தொடர்ந்திட ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்துகிறது.